இரண்டு தள்ளுபடிகளுக்கு பின்னாடி வந்து ஒரு இயந்திரம் வந்து 15,000க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பளம் வந்து ஃபார்முலா வந்து -x -y பிளஸ் x இன்டு ஒய் பை 100. ஸோ -xனா ஃபர்ஸ்ட் தள்ளுபடி, ஒய்னா இரண்டாவது தள்ளுபடி. ஸோ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி வந்து 20%, அடுத்து ரெண்டாவது தள்ளுபடி வந்து 75 பிளஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கா என்ன 20 தானே. ஸோ ஒய்க்கான வேல்யூ வந்து 25. ஸோ 20 இன்ட்டு 25 பை 100. ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கா, அப்போ -45 பிளஸ் நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா, ஒரு 25 25 4 25 100, ஒரு நாள் 4 5 20. ஸோ அப்போ 5 வருங்களா. ஸோ -45 பிளஸ் 5 அப்படின்றதுனால பெரிய நம்பர் என்னது 45. அப்ப 45ல இருந்து 5 போச்சுன்னா மீதி 40. ஸோ பெரிய நம்பரோட குறி 40. அப்ப -40% தான் என்னது 15,000. தள்ளுபடிக்கு பின்னாடி தானே விற்கிறாங்க. அப்ப 40% வந்து தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப எத்தனை சதவீதத்துக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க, 60% பொருள் வந்து வித்திருப்பாங்க. அந்த வித்த பொருளுக்கான அமௌண்ட் தான் என்ன 15,000. 60% 15,000னா 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 100 இன்ட்டு 15,000 ரூபாய் பை 60. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணலாமா. ஸோ நம்ம 3 டேபிளால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 5 3s are 15, ரிமைனிங் 2 0. ஓகேங்களா. 2 டேபிளால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, ஸோ ரிமைனிங் வந்து 1, 5 2s are 10, ரிமைனிங் 0. ஸோ என்னென்னலாம் ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 இன்ட்டு 25 தான் இருக்கு. ஸோ சாரி 250 தான் இருக்கு. ஸோ ஒரு 25 25 3 0 இருக்கு. ஸோ 3 0. அப்ப 25,000 தான் அதோட குறித்த விலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா.